ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் போரில் உயிரிழக்கும் ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு ரஷ்ய அரசு சுமார் 5 மில்லியன் ரூபிள், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 60 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி வருகிறது. இந்த அறிவிப்பு போருக்கு செல்லும் வீரர்களுக்கு தங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையை அளித்துள்ளது. ஆனால் இந்த இழப்பீடு தொகையை குறிவைத்து சில பெண்கள் திட்டமிட்டு மோசடியில் ஈடுபடுவதாக வெளியாகியுள்ள தகவல் ரஷ்யாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய பெண்களை அந்த நாட்டு ஊடகங்கள் பிளாக் விடோஸ் என்று குறிப்பிடுகின்றன. குடும்பம் அல்லது மனைவி இல்லாத ராணுவ வீரர்களை குறிவைத்து அவர்கள் போருக்கு போடப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு சில பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். பின்னர் அந்த வீரர் போரில் உயிரிழந்தால் சட்டப்பூர்வ மனைவி என்ற அடிப்படையில் அரசின் முழு இழப்பீடு தொகையும் பெற்றுக்கொள்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் வீரருக்கு பெற்றோர், குழந்தைகள் அல்லது சகோதரர்கள் இருந்தாலும் சட்டப்படி மனைவியாக பதிவான பெண்ணுக்கே இழப்பீடு வழங்கப்படுவதால் உண்மையான குடும்பத்தினர் எந்த நிவாரணமும் பெற முடியாத நிலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பணத்திற்காக கட்டாயப்படுத்தி திருமணம் செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான மரியா என்பவரின் 59 வயது தந்தை போரில் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் தெரிவிக்க ராணுவ அதிகாரிகள் மரியாவை தொடர்பு கொண்டனர். அப்போது தனது தந்தை போருக்கு செல்லும் 2 நாட்களுக்கு முன்பு தன்னை விட 22 வயது இளைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த உறவு குறித்து இதற்கு முன்பு இந்த தகவலும் தங்களுக்கு தெரியாதென மரியா கூறியுள்ளார். இதன் காரணமாக சட்டப்பூர்வ மனைவியாக இருந்த அந்த பெண்ணுக்கே அரசின் சுமார் 60 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை முழுமையாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் போருக்கு செல்லும் முன்பே தனது தந்தையின் வீடும் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக மரியா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவர் தனியார் ஊடகத்திலும் தனது வேதனையை பகிர்ந்துள்ளார். இதேபோல் ராணுவ மருத்துவமனையில் பணியாற்றிய ஒரு செவிலியர் சிகிச்சை பெற்று வந்த 5 ராணுவ வீரர்களை அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டதாகவும் இழப்பீடு தொகையை பெறும் நோக்கமே இதற்கு காரணம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததைத் தொடர்ந்து அந்த செவிலியர் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் உயிரிழந்த வீரர்களின் உண்மையான குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய மோசடிகள் அதிகரித்து வருவதால் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் உண்மையான குடும்பத்தினரை முறையாக அடையாளம் கண்டு அவர்களுக்கே இழப்பீடு தொகை வழங்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரஷ்யாவில் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன.